டிவைன் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். முதல் ராசி மேஷம். மேஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும் 7.5 சனி. 7.5 சனினா செல்வி கிட்ட ஒரே ஒரு பரிகாரம் உடற்பயிற்சி தான். எக்ஸசைஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு எப்போயுமே 2 விஷயந்தான். நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரவம் எப்போயுமே இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரவம். ஸோ இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஏன் வருதுன்னா டிப்ரெஷனால் வரும். ஸோ இதை இவங்க தான் சரி பண்ணிக்கணும். இதை சரி பண்ணிக்கினா தான் நல்லா வரும். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சித்திரை முடியிருச்ச மே 14லேருந்து தொழில் கண்டிப்பாக ஓஹோன்னு வரும். முதல்ல கொஞ்சம் ஊசலாட்டெல்லாம் இருக்கும், ஏற்றுக்கணும். கண்டிப்பாக கோவப்படக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் அபிராமி கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த டிஸ்டர்பன்ஸ் 100% போயிடும். அபிராமியுடைய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் வந்து ரொம்ப அபிரிதமானது. அதை நீங்கள் ஆன் பண்ணவே போதும். மேஷராசி வராங்க, வெளியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களோட வெளியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனையே தீர்க்கணும்னு பார்ப்போம். குடும்பத்தில் இதனால் ரொம்ப மனஸ்தாபம் வரும். என்னையா உன்னோட பிரயோஜனம்னு வரும். பெண்மணிகளும் அப்படி தான். ஸோ குடும்பத்தை கூட கொஞ்சம் உழைச்சிக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க்கு ஒரு 22 நாள் நல்லா பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ரொம்ப இல்லை என்னால் முடியாது, டூ மச் கமிட்மெண்ட் இருக்குன்னா 26 நாள் நல்லா பண்ணிக்கணும். 4 நாள் மாதத்துக்கு குடும்பத்துக்கு ஒதுக்கிடும். அதில் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துக்கு. மேஷத்துக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு ரீஜனரேட் ஆகும். இல்லைன்னா டிப்ரெஷன் போவாங்க. இந்த மேஷத்துக்கிட்ட செவ்வாயுடைய அதிபதி. அதனால் இதெல்லாம் பார்த்துக்கு. இந்த வருஷத்தில் அமோகமாக நிறைய விஷயம் நல்லது இருக்குது. அதில் ஆஸ்பெஷலாக ஒன்று பார்த்துக்கணும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம். கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மேஷம் கில்லடியாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்தாலும் ஞான மார்க்கங்கள் வழிபாடும். விநாயகரை கும்பிட மற்ற தெய்வங்கள்லாம் விநாயகர் வந்து அவங்க அப்பாவை காட்டுவார், அவங்க சித்தப்பாவை காட்டுவார், அவங்க அம்மாவை காட்டுவார், அவங்க சித்தியை காட்டுவார், அவங்க தம்பியை காட்டுவார். புரியுது. விநாயகருடைய அத்தை மாமா எல்லாத்தையும் உங்களை ஒரு சுத்த வச்சுருவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளாக பார்த்துக்கலாம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் யோக பலம் உண்டு. மேஷத்துக்கு வந்து எப்போயுமே சக்ஸஸ் அதிகமாக வர்றதுக்கு பசுமாடுக்கு வேலைக்கிழமை தீனி கொடுக்குறது. தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா தவிடு புண்ணாக்கு அப்படி தான் கொடுக்கணும். எள்ளு புண்ணாக்கு வந்து யாராவது குடும்பத்தில் பெரியவர்கள் இல்லைன்னா தான் கொடுக்கணும். சரி. ஸோ இதெல்லாம் மைண்டில் கீப்பப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சிஸ்டம் பண்ணுவேன். ஏதோ இந்த வருஷம் மட்டும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு செல்வி கொடுக்கல, எல்லா வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கு இவ்வளோ அற்புதமான காலகட்டம். அதே போல் மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது வந்து ஜூன் மாதத்துக்குள்ளாக சுபவிரயம். வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, புத்திர சந்தானம் அமைப்பு பண்ணுறது, குடும்பத்தில் இன்டீரியர் பண்ணுறது, வசதிகளை பெருக்கிக் கொள்வது, கார் வாங்கிறது, 2 வீலர் வாங்குறது, 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் போகிறது, 3 பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கவங்க 4 பெட்ரூம் நல்ல வேலைக்காரங்கள் கிடைக்கிறது. தனிப்பட்ட தொழிலிருந்து மாற்றி தொழில் செய்கிறது. எனக்கு ஒன்றுமே தெரில, இவ்வளோ வருஷம் 40 வருஷமாக அடிமையாக இருந்துட்டேன். 60 வயசில் இருக்க மேஷராசிக்காரர்களும் கூட ஜம்ப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசுலேருந்து திடீர்னு யோகம் கிடைக்கும். 55 வயசு 56 வயசு 50 வயசுக்கு மேலே புனிஞ்ச மேஷம்லாம் பெரிய சக்ஸஸ் ஆகும். பெரிய தொழிலதிபர்கள் ஆவார்கள். பணம் எல்லா ரூபத்திலேருந்து வரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும், கௌரவம் ஏற்படும். கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் மேஷத்துக்கு. இந்த வருஷம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம், உடற்பயிற்சி செய்தால் கவனம் வேணாம். காலுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணும். நீங்கள் மறுபடியும் ஆர்ட் இது மட்டும் பார்க்காதீங்க, கால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணு. அது உங்கள் ஃபிசியோதெரப்பி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா கால் தான் தடுக்க விடும். கால் மூலியமாக தான் தொந்தரவு வரும். ஓகே. பாத வலி வரும், நகத்தில் உள்ளே போய் நகம் வளரும். இதெல்லாம் தான் மேஷத்துக்கு வரும். ஸோ என்னடா செல்வி இதெல்லாம் சொல்கிறாருன்னா பாருங்கள். அப்புறமா நீங்களே ஃபோன் பண்ணி அரியர் சோதனைக்கு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் ரிசர்ச் தான், பார்த்துக்க. வாழ்த்துக்கு. கண்டிப்பாக சார்.